உங்க வாழ்க்கையில சம்பவிக்கிற அநேக காரியங்களுக்கு நீங்கள் காரணமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு மோசமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். அது பாவம் நிறைஞ்ச உலகம், நல்ல உலகம் இல்ல. யோசேப்பு அன்னைக்கு அண்ணன்காரங்க நல்லா இருக்காங்களா? 10 பேரு நல்லா இருக்காங்களா? நம்ம அண்ணன் நம்ம ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க. அப்பா கிட்ட போய் நல்ல செய்தி கேட்டு வருவோம். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா, சாப்பிட்டீங்களாண்ணா, அப்பா உங்களை ரொம்ப கேட்டேன்னு சொன்னாருண்ணா அப்படின்னு கேட்டு போறதுக்கு வந்தான். அண்ணன் மேல பாசத்துல வந்தான். போட்டாங்க துரோகம். அவன் அண்ணா அண்ணான்னு கதறி இருப்பான் விக்கிறப்போ. யோசிச்சு பாருங்களேன், சின்ன பையன் தான் அவன். நான் 50 வயசா அவனுக்கு, சின்ன பையன், வாலிப பையன். நான் ஏன்னா என்ன விக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம், நான் மன்னிச்சிருக்கனா, கெஞ்சிருக்கலாம், கதறி இருக்கலாம். வித்துட்டானுங்க. மோசமான, எவ்வளவு மோசமான ஒரு இது பாருங்களேன். அந்த படத்தை அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா மோசமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வித்து போய் சரி கொஞ்சம் மூச்சு விடலாம், இந்த வந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் ஒரு தவறான பொய்ய சொல்லி ஜெயில போட்டு இப்ப ஜெயில உட்காந்து இருக்கான். சரி, இங்க இருந்து விடுதலை ஆகி வெளியே போறதுக்கு ஒருத்த மூலமா ராஜா அவங்க கிட்ட சொல்றான், ஒரு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றான், சொல்றான், பா நீ வெளியே போயிட்டனா என்ன யோசிச்சுக்கோ, ராஜாட்ட சொல்லு, என்ன தெரியாம இங்க போட்டாங்க, நீ போய் பேசி ஏதாவது பண்ணு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றான். கண்டிப்பா சார், மறக்கவே மாட்டேன். எப்படி மறப்பேன் சார்? மொதல் வேலையா ராஜா போனவன்னா உங்களதான் பேசுவான்றான். கரெக்டா வெளியே போனா மறட்டான். இந்த உலகம் உங்களை மறக்கும், மனிதர்கள் மறப்பார்கள், குடும்பம் உங்களுக்கு விரோதமாக வரும். பரவாயில்ல. அந்த மாதிரி ஆயிருக்கீங்களா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்களா? யோசேப்பு மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா? நான் சொல்றேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. ஏன்னா நீங்க பயந்து கலங்கி திகைச்சு என்ன ஆகும்னு மட்டும் நான் சொல்றேன், உங்க கிட்னி, லங்ஸ், ஹார்ட் எல்லாம் தான் அஃபெக்ட் ஆகும். ரொம்ப பயந்து பயந்து டப்ப 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 அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தூங்காம கவலைப்பட்டு அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டான், அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், தூங்காம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆயிரும், மூளை டேமேஜ் ஆகும். எல்லாம் ஒன்னா ஃபெயிலியர் ஆயிட்டே வரும். ஏன் உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அவன் சொல்லிட்டான் தான், அவன் பண்ணது தப்பு தான், விட்டுருங்க, ஆண்டவர் பாத்துக்குவாரு அவனை. ஆனா ஆண்டவர் விட்டுற மாட்டார். யோசேப்பு என்ன பண்ணார்? ஒரு நாள் டைரக்டா பார்வோனுக்கு சொப்பனத்தை தராரு. அந்த நாள்ல கரெக்டா பார்வோனுக்கு சொப்பனம் தராரு. சொப்பனம் தந்தாரு. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். பார்வோனுக்கு அப்படியே அடுத்தபடியாக யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். ஆச்சரியமா இருக்கு இல்ல? யோசிச்சு பார்க்க முடியாது.